இப்போ இருக்க காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கவங்கள கூட நம்ப முடியாது போலங்க. ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. போன வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைதராபாத்தில் மியாப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு லேடி குடும்பத்தோடு வசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாள் அந்த லேடியை ஒருத்தன் கொடூரமான முறையில் கொலை பண்ணுறான். இங்கே யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு போலீஸும் தீவிரமான தேடுதல் அட்டையை நடத்துகிறாங்களா, கண்டுபிடிச்சிட்றாங்க இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு. அவன் யார் தெரியுமா? இந்த கேஸை பற்றி தான் உங்களை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முடியும் போது என்னடா இப்போ எல்லாம் பக்கத்தில் இருக்கணும் கூட நம்ப முடியலையே அப்படிங்கிறது மட்டும்தான் தோணும். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஹைதராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா மியாப்பூர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஸ்பந்தனா அப்படின்னு சொல்லப்படுற 29 வயசு பொண்ணு அவங்க, அப்புறம் அவங்களோட அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க. இப்படி 3 பேராக அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துலேயும் வீடுகள்லாம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நார்மலாக வந்து குடும்பம் போயிட்டு இருக்குது. இப்படி போகும்போது இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க எப்போவுமே காலைல வேலைக்கு போயிடுவாங்க. இந்த டீச்சர் வந்து, அதாவது அந்த அம்மா, அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா காலைல எப்போவுமே ஸ்கூலுக்கு போய் ஆகணும்ல, அவங்க 9:30 போய்ட்டு 4 மணிக்கு மேலே வந்து வீட்டுக்கு வருவாங்க. இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, ரொட்டீனாக போயிட்டுருக்கா. ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டீச்சரு ஸ்கூல் முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே வீட்டுக்கு வராங்க. வந்து காலிங் மேலே அடிக்கிறாங்க, கதவும் திறக்கலை. இங்கே கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க, கதவை திறக்கலை. என்னடா அது தூங்கிட்டாலோ அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து அடிக்கிறாங்க தன்னோட பொண்ணுக்கு. தன்னோட பொண்ணு வந்து எடுக்கவே இல்லை. ரிங் வந்து ஃபுல் ரிங் வந்து போகுது. என்னடா அது ஒரு வேளை வந்து வீட்டை போட்டுட்டு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அடிக்கிறாங்க. இது மாதிரி என் பொண்ணை பார்த்தியா அப்படின்னு. இப்படி வந்து எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. யாரும் சொல்கிறாங்க என்னோட வள்ளியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து பயங்கண்டுட்டு, என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பயங்கண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு வந்து இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை வந்து கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் சேர்ந்து கதவை வந்து உடைக்கிறாங்க. கதவை உடைச்சிட்டு உள்ளே போனால் அந்த லேடி ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்குறாங்க. அங்கே தலைகாணியெல்லாம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து உடம்பை வந்து குத்தி கொண்டிருக்காங்கன்னு தெரியுது. யார் அப்படின்னு தெரியல. இந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வருது. போலீஸ் வந்து பார்த்துட்டு இந்த கொடூரமான கொலையை வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே யார் யார் வந்தா, அப்புறம் சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. காலைல 11 மணியை போல் வேலைக்காரங்க வந்திருக்காங்கன்னு தெரியுது. இவங்க வந்து வேலைக்காரங்க வச்சுருக்காங்க, எப்போவுமே வந்து காலைல வரவங்க. இன்றைக்கி வந்து 11 மணியை போல் வராங்க. அன்றைக்கி வந்துட்டு கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க. அவங்களும் கதவை வந்து யாருமே திறக்கலை. அந்த வேலைக்காரங்க வந்து போலீஸ்ட்டு வந்து எல்லா தகவலையும் சொல்கிறாங்க. பார்த்தங்க கதவை திறக்கலை, சரி எங்கே எல்லோரும் போயிட்டாங்க போல் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு அந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சிசிடிவியில் தெரியுது ஒரு லேடி 2:21 போல் வந்திருக்காங்கன்னு. அந்த லேடி யார் அப்படின்னு பார்த்தா இந்த இருக்காங்கல்ல, இந்த இறந்து போன ஸ்பந்தனா அவங்களோட அக்கா தான் வந்திருக்காங்க. அந்த அக்காவை பிடிச்சி கேட்டால் நீங்கள் எதுக்கு இந்த ரேத்து வந்தீங்கன்னு கேட்டால், ஏங்க நான் என் வீட்டுக்கு எப்போயாவது வருவேங்க, நான் வந்து இங்கே கதவை தட்டினா திறக்கவே இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டேன், அப்புறம் சாயங்காலம் போல் தான் எங்கள் அம்மா ஃபோன் அடித்து எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படியே அங்கே சிசிடிவிலலாம் பார்க்குறாங்க. எந்த சந்தேக நபரும் இல்லை. ஒரு 3 பேர் மட்டும் இங்கே வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறாங்களா, அந்த 3 பேரை பிடிப்போம் அப்படின்னு அந்த 3 பேரை போய் பிடிக்கிறாங்க. அவங்களாம் வந்து சம்மந்தமே இல்லாத ஆளுங்க. சரி இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தீவிரமாக அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட விசாரித்தா அவங்கள வந்து எந்த கொலையும் பண்ணலை அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. சரி வேறு யார் தாண்டா கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சிசிடிவியை நல்லா செக் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு. இறந்து போன ஸ்பந்தனாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு. அப்புறம் ஏன்டா இங்கே வீட்டோடு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஸ்பந்தனா வந்து நல்லா படிச்சுட்டு HDFC பேங்கில் வந்து வேலை கிடைக்குதுங்க. இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு வந்து இவங்க லவ் பண்ண ஒரு பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக வந்து போய்கிட்டு இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாப்புல தெரியுமா, இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது. இப்போ வந்து 2 பேரும் இடையில வந்து சண்டை வர ஆரம்பிக்குது. சம்மந்தம் இல்லாமல் நான் சண்டை வர ஆரம்பிக்குதா, சரி ஓகே இனிமெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஹஸ்பண்ட் போட்டு அடிக்கிறாப்புல. போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை அடிக்கிறாப்புல அப்படின்னு. இப்படி கேஸெல்லாம் பதிவு பண்ணதுக்கப்புறம் இனிமெல்லாம் சேர்ந்து வாழ முடியாது, இப்படி 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தானா அடிச்சுக்கிட்டு தான் சாகணும் அப்படின்னு டிவோர்ஸுக்கு வந்து 2 பேரும் அப்ளை பண்ணுறாங்க. 2 பேரும் விருப்பப்பட்டு பண்ணுறாங்க. இது வந்து நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்குது. சரி இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது முடிவு பண்ணுறாங்க. அம்மா வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு இந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு வராங்க. இங்கே அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் HDFC பேங்கில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் கடந்த சில மாதங்களாக வந்து அவங்க அந்த வேலைக்கு வந்து போகலை, வீட்டில் மட்டுமே இருக்கிறாங்க. அண்ணனும் அம்மாவும் மட்டும்தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் பிடிக்கல அப்படின்னு வந்து போயிடுறாங்க. சரி அவன் வந்து இந்தளவுக்கு அடிச்சிருக்கான், அவன் ஏன் கொலை பண்ணியிருக்கக்கூடாது,
தன்னோட ஒய்ஃபை வந்து அவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தில் அவங்கள போய் விசாரிக்கிறாங்க. அவங்கள விசாரித்தா இல்லைப்பா நான் எங்கே இங்கே வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. சிசிடிவிலையும் ஒரு மூஞ்சி வந்து ரெக்கார்ட் ஆகலை. சரி இவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து போலீஸுக்கு வந்து தெரியுது. நல்ல சிசிடிவி இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்தா இன்னொரு முகம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த முகம் யாருது அப்படின்னு கேட்டால் இந்த பொண்ணோட வேலை பார்க்குற ஒரு பையனோட முகம். அவன் ஏன் இங்கே இந்த நேரத்துக்கு வந்திருக்கான், அவன் ஏன் கொலை பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு. ஏன் கொலை பண்ணியிருக்கான்னு தெரியுமாங்க, இந்த லேடி வந்து வேலைக்கு போகிறாங்கல்ல, இந்த லேடியோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் தான் இவன் வந்து இங்கே வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலகட்டத்திலேருந்து வந்து ஒன்றா படித்தவங்க தான். அதாவது கிளாஸ்மேட்டாக இருந்தவங்க ஒன்றா வந்து வேலை பார்க்குறாங்க. இப்படி வந்து ஸ்கூல் காலகட்டத்திலே வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த பொண்ணுக்கு லவ் லெட்டராக கொடுத்துருக்கான். என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கான். இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, எப்பா நான் உன்னை எல்லாம் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், லவ்வராலாம் பார்க்கல அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்லியிருந்திருக்கு. இவன் வந்து சரி ஓகே அப்படின்னு வந்து விட்டுறான். அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்களா, இவன் வந்து பார்க்குறான் சரி இனிமேல் கல்யாணம் பண்ணிட்டாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவனும் விட்டுறான். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறான், அந்த பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு. அந்த லேடி தான் வந்து எல்லா வேலை பார்க்குறவங்கள்டையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இவன் வந்து இதான் சான்ஸு, நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது, நம்ம வந்து இந்த லேடிகிட்ட நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சகஜமாக பேசி லவ் சொல்லிடுவோம் அப்படின்னு மறுபடியும் சகஜமாக பேசுகிறான். பேசிவிட்டு இது மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறான். அந்த லேடி சொல்லுது இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு வந்து அந்த லேடி சொல்லுது. நான் இப்போயும் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லுது. இவனுக்கு வந்து பிடிக்கவே இல்லை, என்னடா இப்படி சொல்லுது அப்படின்னு. ஆனால் இப்படி நாட்கள் போக போக அந்த லேடி வந்து ஒதுக்க ஆரம்பிக்குது இவனை. ஏன்னா வந்து இவன் லவ் 2வது வாட்டின்னு சொல்கிறான், இவன்கிட்ட வந்து இன்னும் பழக வேணாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அதை தாண்டி அந்த லேடி மற்ற பக்கத்தில் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த ஆண்களோடலாம் நல்லா சகஜமாக பேசுனாங்க. ஒருவேளை அவங்கள கல்யாணம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு இவனுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருது. என்னையை விட்டுட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இவனுக்கு வந்து பயம் ஒரு கட்டத்தில் வந்து கிளம்ப ஆரம்பிக்குது. தன்னை வேற வந்து ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்களா அந்த லேடி, இதை வந்து இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிக்கிறான். ஒரு காலகட்டத்தில் சில மாதத்துக்கு முன்னாடியே அந்த லேடி வந்து வேலைக்கும் வரலை, வீட்டிலே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு நாள் முடிவு பண்ணுறான் வீட்டுக்கே போவோம் அப்படின்னு. டீச்சரு வேலைக்கு போயிடுறாங்க, அவங்களோட அண்ணனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க. கரெக்டாக இந்த டயத்துக்கு ஒரு 10 மணிக்கு மேலே போனால் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் காலிங் பெல் அடிக்கிறான். இந்த லேடி வந்து திறக்கிறாங்க. திறந்தா வந்து என்ன ஃப்ரெண்டு தானே, என்னை கொலையாக பண்ணிட போகிறான் அப்படின்னு தான் வந்து திறக்கிறாங்க. அவன் வந்துட்டு உள்ளே வந்துட்டு சொல்கிறான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்படி வாக்குவாதம் ஆகி இவன் வந்து பையில் கல்லோ ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கான், மாங்கன்னு வந்து தலையில் அடிக்கிறான். அது தலையில் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரூ டிரைவர் வந்து வச்சுருந்துருக்கான். ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பயங்கரமாக குத்தி கொலை பண்ணுறான். கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போகல, அப்படியே வந்து உடல்லாம் போட்டுட்டு சாவியை மட்டும் எடுத்து வெளில போட்டுட்டு இவன் பாட்டுக்கு வந்து போயிடறான். அங்கே சிசிடிவிலாம் இருக்குது, அதில் வந்து முகம் வந்து மாட்டிக்குது. இங்கே வந்து இந்த நேரத்தில் தான் வேலைக்காரங்களும் வந்து பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க அக்கா வந்து பார்த்துருக்காங்க. அப்புறம் அம்மா வந்து தட்டி கதை உடச்சி பார்த்தா தான் எல்லாமே வந்து தெரியுது. போலீஸ் வந்து இந்த கொலை நடந்த 4 நாளில் வந்து இந்த சம்பவத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவன் தான் வந்து கொலை பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு. அதாவது தன்னை கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு அக்செப்ட் பண்ணல அப்படின்னு இவன் வந்து கொலை பண்ணியிருந்திருக்கான். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஒன்று மட்டும் தாங்க தோணுச்சு. இப்போ எல்லாம் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சில கேஸெல்லாம் வந்து பார்த்துருந்துருப்போம், ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஆகாது, இருந்தாலும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் பிடிக்காமல் ஹஸ்பண்டே வந்து ஒய்ஃபை போட்டு தள்ளி வேக வைக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை வந்து பண்ணியிருந்துருப்பாங்க. நம்மளே வந்து சொல்லியிருப்போம் டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு. இப்படி டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருந்தாலும் இது மாதிரி சில பேர் இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க இதுதான் சான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணலையா, சரி போட்டு தள்ளு அப்படின்னு வந்து போட்டு தள்ளுறாங்க. இங்கே டிவோர்ஸ் வாங்காமல் இருந்தாலும் கொலை பண்ணுறாங்க, டிவோர்ஸ் வாங்கினாலும் இது மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியவே இல்லைங்க. இவன் உண்மையாக லவ் பண்ணியிருந்தான் அப்படின்னா அது எப்படி கொலை பண்ண தோணும்? அதுவும் ரத்தத்தை பார்க்குறான், கொலை பண்ணிட்டு ரத்தத்தை வந்து பார்க்குறான். தான் லவ் பண்ண பொண்ணு ஒரு பணமாக இருக்குது, அதை வந்து அப்படி பார்க்குறான். என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியலைங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? அதை கீழே கவனிங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.